சொருவிடுவோம் பார்த்துக்க. வணக்கம், உங்கள் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. பார்க்குறதுக்கு ஏதோ ஆயுதம் மாதிரி இருக்கா. இது என்னென்னா, இது ஒரு கருவாடு. சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? என்ன கருவாடுன்னு சொல்லிட்டு என்னமோ வைரம் பாஞ்ச கட்டை மாதிரி என்னதையோ கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கலாம். இந்த இது வந்துக்கிட்டு மாசி கருவாடு, ரொம்பவே ஃபேமஸான ஒரு கருவாடு, அதிக புரதச்சத்து நிறைஞ்ச ஒரு கருவாடு. நீங்கள் ஜிம்மோ இருக்கட்டும், இல்லை நல்லா சின்ன பிள்ளைகளுக்கு நிறையா புரதம் வேணும்னாலோ ப்ரோட்டீன் வேணும்னா இந்த கருவாடு தான் எடுத்துக்கிடுவாங்க. இந்த கருவாடு செய்முறையே மற்ற கருவாடோட வித்தியாசமாக இருக்கும். கருவாடுனா கீரி உப்பு வச்சு மண்ணுக்குள்ளே விதைச்சோ இல்லை வெயிலில் காய போச்சோ செய்வாங்க. ஆனால் இந்த கருவாடு எப்படி செய்வாங்கன்னா, இந்த கருவாடு வந்துக்கிட்டு செய்முறை வந்துக்கிட்டு ஒரு மீனை எடுத்து அதை அவிச்சு இந்த மாதிரி பீஸாக லேயராக எடுத்து அதிக வெயில், ரொம்ப வெயில், காணாத வெயிலுக்கு வந்துக்கிட்டு சோலார் மூலியமெல்லாம் சூரிய வெப்பத்தால் காய வைப்பாங்க. அப்போனா தான் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக பார்க்குறதுக்கே ரொம்பவே ஒரு மானு கொம்பு மாதிரி கிடைக்கும். இது வந்துக்கிட்டு இவ்வளோ கல் மாதிரி இருக்கிற இதை எப்படா நாங்கள் சமைச்சு சாப்பிட்றது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த கருவாடை வந்துக்கிட்டு நீங்கள் உள்ளே முறிச்சு பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த பற்றியெல்லாம் எப்படி முடிக்கும் போதே எப்படி சடக்குன்னு கெட்டுச்சா உள்ள மினுங்கும். கிட்டத்தட்ட 100 வருஷம் வரைக்கும் இந்த கருவாடு அப்படியே இருக்கும். இந்த மேலே மட்டும் லைட்டாக இது சேஞ்ச் ஆகும். ஆனால் உள்ள அப்படியே அப்படியே உள்ள மினுங்கும், கண்ணாடி மாதிரி இருக்கும் இந்த கருவாடு. ஆனால் இதை எப்படி சமைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து உங்கள் வீட்டில் வந்துக்கிட்டு கேரட் சீவுருவி இல்லை அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலே அதில் போட்டு சீவலாம். இல்லைன்னா இடிக்கிறதுல இடிக்கலாம், இல்லை மிக்சியில் அடித்து சாப்பிடலாம். சில பேருக்கு வந்துக்கிட்டு இது எல்லாமே சிரமமாக இருக்குன்னு சொல்கிறக்காண்டி நாங்கள் பொடி பண்ணியும் விற்கிறோம். ஆனால் என்னென்னா, இதுக்கு 100 வருஷம் லைஃப்னா இதுக்கு அவ்வளோ நாள் இருக்காது. ஏன்னா இதை வந்து நம்ம பீஸ் போட்டு உதித்திட்டனால இதுக்கு ரொம்ப நாள் இருக்காது. ஒரு 6 மாதம் வரைக்கும் நம்ம இதை வச்சு சாப்பிடலாம். ஆனால் இப்படி வைக்கிறது நமக்கு தேவைக்கு மட்டும் எடுத்து வச்சோம்னா கிட்டத்தட்ட 100 வருஷம் கூட இதை வச்சு சாப்பிடலாம். அதுதான் இந்த கருவாடுடைய சிறப்பு. இது வந்து எல்லா நாடுகள்லையுமே ரொம்ப ஃபேமஸான ஒரு கருவாடு. இந்த கருவாடு வேணுமா, உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறீங்க. பாய். இந்த